எஸ் எல்லுக்கு என்ன கேள்வி பார்த்தீங்கன்னா, ஃபர்னிச்சர் எஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் 10,000 on 1/7/2023 பட் புட் டு யூஸ் 11/11/2023 and furniture X and Y sold for 10,000 and 6,000 respectively. இப்போ இந்த இடத்துல வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் கேட்டால் ரொம்ப கன்ஃபியூஷன் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். அதாவது 80,000 ரூபாய் நம்ம ஆல்ரெடி ஓப்பனிங் இருந்துச்சு. 10,000 ரூபாய் வாங்கினது எப்போ வாங்கிட்டீங்க? 1/7 தான் வாங்குறீங்க. ஆனால் புட்டு யூஸ் எவ்வளவு? 11. சரி, அடுத்தது இப்போ 90,000 வந்துச்சுங்களா? இது வந்து 10 + 6 16,000 வித்துட்டீங்க. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 74,000 ரூபாய் இருக்குது. அப்போ 74,000 ரூபாய்க்கு தபால்னு என்ன செஞ்சிடக்கூடாது நீங்க? 74,000க்கு 10% போட்டு 7,400 போட்டீங்கன்னா கணக்கு தவறு. என்னதான் போடணும்? அந்த வாங்கினீங்கல்ல எவ்வளவு? என்ன வாங்கினீங்க? 10,000க்கு எவ்வளோ வாங்கினீங்க? sold 10,000, X sold 10,000, Y sold 6,000. அதெல்லாம் விட்டுருங்க, வாங்கினது தானே கணக்கு. இப்போ வந்து நல்லா கவனிச்சுக்கணும். எல் தானே? எல்லோட ஓப்பனிங் எவ்வளோ இருந்துச்சு சாமி? 80,000. அது என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் சேர்ந்தது தானே? இது எப்போ வாங்கினீங்க? 1/7/20. எவ்வளோ வாங்கினீங்க? 10,000க்கு வாங்கினீங்களா? சரி, 10,000க்கு வந்து புட்டு யூஸ் எப்போ வந்துருச்சு? 11/11/2023. அப்போ இதுக்கு 10% போட்டால் 1000 ரூபாய். அப்போ அது 50% போட்டால் எவ்வளோ வரும்? கிளியரா? சரி, புரியுதுங்களா? அப்போ இங்கே வருங்க, 10,000க்கு 10% 6 மாதத்துக்கு இல்லைங்களா? சரி, இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, 80,000ன்றது வந்து எக்ஸ் அண்ட் ஒய் சேர்ந்து இருக்குது இல்லையா? எக்ஸ் அண்ட் ஒய் சேர்ந்து தானே? நல்லா கவனிக்கணும். நல்லா எங்க எங்க படிக்கும் சம்ம படிச்சாலும் தெரியும். எல் தானே? ஃபர்னிச்சர் எக்ஸ் ஒய் எவ்வளவு? 10,000க்கு 6,000க்கு என்ன செஞ்சிட்டீங்க நீங்க? வித்துட்டீங்க. என்னங்க? 10,000க்கும் 6,000க்கு வித்துட்டீங்க. இப்போ எவ்வளோ போயிடுச்சு சாமி? 10,000 ப்ளஸ் ஒரு 16,000 போச்சுன்னா 80,000த்துல 16,000 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோதான் இருந்திருக்கும்? சொல்லுங்க கரெக்ட். வெரி குட். எவ்வளோங்க? ஆமாம், அதுதான் சொல்ல வரேன். 64,000 நீங்கள் சொல்லி வந்துடுறீங்க. 64,000 இல்லைங்களா? அது ஃபுல் டெப்ரிசியேஷன் இல்லைங்க? ஃபுல் டெப்ரிசியேஷன். அப்போ ஃபுல் டெப்ரிசியேஷன் போட்டால் எவ்வளோங்க சார்? 10% போட்டால் எவ்வளோ ஆச்சு? 6,400. 6,400 ப்ளஸ் 10,000த்துல 500 ரூபாய். அப்போ எவ்வளோ ஆச்சுங்க? 6,900. ஆன்சர் போய் பாருங்க, எப்படி இருக்கு தெரிஞ்சிச்சா? அப்போ எப்பயுமே நீ பிரித்து பார்க்கறது நல்லது. எக்ஸ் ஒன் பிரித்து பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு எனக்கு கணக்கு. பட் எல்லில் நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது விஷயத்தை நம்ம மறந்துட்டு போயிட்டோம். அதாவது எல்லில் கீழே சார் 1/7/2022 தான் வாங்கினீங்க. ஆனால் புட்டு யூஸ் வந்து 1/7 நாளுக்கு குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் ஏன் டெப்ரிசியேஷன் ஃபுல்லாக போட்டுனா அங்கே ஒரு விஷயம் சொல்கிறான். though the asset was put to use for less than 180 days but since it was not occurred in the current year, hence the provision of half depreciation shall not be applicable. ஆக்சுவலா வந்து இந்த வருஷத்துல வாங்கி இந்த வருஷத்துல 180 நாட்கள் தான். ஆனா அது வாங்கினதே போன வருஷம்னால முழு வருஷம் டெப்ரிசியேஷன் தான். ஈவன் அது புட்டு யூஸ் லேட்டா இருந்தாலும் போன வருஷம் வாங்கியதுனால அதுக்கு ஃபுல் டெப்ரிசியேஷன் தான் போடணும் அப்படின்றது அந்த கான்செப்ட்னால கேக் வந்து என்ன செய்யறாங்க? 11,000 போட்டாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது ரொம்ப முக்கியம். கேவ் முக்கியமான பாயிண்ட் போடுங்க, எல்லு முக்கியமான பாயிண்ட். எம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்னிச்சர் ஆர் பர்ச்சேஸ்டு ஃபார் 20,000 on 1/7/2023 and sold for 40,000 on 1/7. எம் வந்து ரொம்ப ஈஸியானதான். 10,000 40,000 பட்சம் மிச்சம் உள்ளதாங்க 7,000. அது 7,000 தான் வரும். என் கேஸ் அதே சிம்பிளான கேஸ் தான். sold furniture X and Y 95,000 on 1/7/2023 and purchased furnitures are 30,000 on 1/11/2000. அப்போ 1/11 வாங்குற 30,000
30,000க்கு ஏன்னா எப்போதானே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் 11 தானே, அப்போ 11 சரி 11 உங்களுக்கு கிட்டத்தட்ட 180 நாட்களுக்கு குறைவாக தான். அப்போ அதுக்கு எவ்வளோ தான் போடுவீங்க நீங்கள் டெப்ரிசியேஷனு? 0.5% போட்டால் எவ்வளோங்க? எவ்வளோ தான் வரும்? 7,500. அதில் பாதி 15,000க்கு 1,500. ஏன் அப்படின்னு நல்லா கவனிங்க. சரி இப்படி போட்டக்கூடாது. இது வந்து அது ஒரே பிளாக் தானே. XY வந்து சோல்டு 95,000 பண்ணிட்டீங்க. அப்போ 80,000 மதிப்பு 90,000 போயிடுச்சு. வாங்கினது எவ்வளோ? 30,000. அப்போ 110 ஒரே பிளாக் ஆக்குனால மிச்சக்கூடிய பேலன்ஸ் தான் போடணும் தவிர நீங்க அந்த 30,000க்கு வந்து 10% போட்டா 3,000 அதுல பாதி 1,000 போட்டக்கூடாது. சில விஷயங்கள் மட்டும் நல்லா கவனிச்சா கணக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். அதான் அந்த ஃபார்முலாவை நீங்க யூட்டிலைஸ் பண்ணி போடணும். ஓ பாயிண்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தனியா ஒரு கணக்கை போட்டால் தான் ஈஸியா இருக்கும். இதோட முடிச்சிடலாம். அப்பதான் ஓ பாயிண்ட் தனியாக